அம்மா அரைச்சது அந்த ஆப்பமாவ நம்பி அடியோல பாடுபட்டது தான் மிச்சம். ஹலோ மக்களே! இன்னைக்கு வந்து காலையில என்ன சாப்பாடு வச்சேன்னு தான் அத ஒரு குட்டி மினி விலாகா பார்த்துரலாம். காலையிலேயே மாமா கடைக்கு போய் உள்ளி, தக்காளி, மல்லிக்கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழி ஆம்லேட் மாதிரி போட்டு ஒரு முட்டை தொக்கு போல வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 3 பல்லாரிய நல்லா குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கணும். 2 தக்காளிய வந்து நல்லா மிக்ஸியில போட்டு மை போல அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு மண் சட்டியில ஒரு 5 முட்டைய உடைச்சு ஊத்திட்டு, இந்த கொஞ்சம் நறுக்கி வச்சிருப்போம்ல பல்லாரி, கொஞ்சம் நல்ல மிளகு பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். இப்பல்லாம் எல்லாரோட வீட்லயும் இந்த தாளிப்பு கரண்டி வச்சிருப்போம். லைட்டா எண்ணெய் ஊத்தி அந்த முட்டையை வந்து பன் போல பொரிச்சு எல்லா முட்டையும் ஒவ்வொரு தடவையா ஊத்தி எடுத்து வச்சுக்காங்க. இரும்பு சட்டி எடுத்து அடுப்புல வச்சு கொஞ்சோல எண்ணெய், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை போட்டு நம்ம பல்லாரி நறுக்கி வச்சிருப்போம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கல பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருந்து, அப்புறமா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சோல கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்ல மிளகு பொடியும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி, அப்புறமா தக்காளி அரைச்சி வச்சிருப்போம் எல்லாம் போட்டு வதக்கி நம்ம இந்த முட்டையும் தூக்கி போட்டு நல்லா கட்டியாட்டு கிரேவி போல வந்துச்சு. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு மக்களே. ஃபைனலாக கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டு இறக்கி எல்லா நாளும் குழம்பு தான் நல்லா வராது. ஆனால் இன்னைக்கு குழம்பு சூப்பராக இருந்துச்சு. ஆப்பம் அதோட வேலையை கட்டிட்டு பார்த்துக்காங்க. எப்படி எல்லாமோ 2 ஆப்பத்தையும் சுட்டு குழம்பையும் வச்சு காலை வேலையை எப்படி எல்லாமும் முடிச்சாச்சு மக்களே.